السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் தாபீன்களின் மீதும் தபா தாபீன்களின் மீதும் இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாஹுமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழக்கூடிய நாம் இறைவன் மறுமை எனும் வாழ்க்கையை படைத்திருக்கிறான். அந்த மறுமை நாளில் இறைவன் சொர்க்கம் நரகம் ஆகிய இரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நன்மைகளை அதிகமாக செய்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அத்தகையவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள். இதற்கு மாற்றமான பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் நரகத்திற்குள் நுழைந்து விடுவார்கள் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படி இருக்கையில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நன்மை செய்பவர்களாக இருந்தாலும் தீமை செய்பவர்களாக இருந்தாலும் எல்லா இஸ்லாமியர்களுடைய எண்ணமும் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் நாம் எப்படி வேணுமானாலும் வாழ்ந்துவிட்டு சென்று விடலாம். ஆனால் நாளை மறுமை நாளில் எப்படியாவது சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட வேண்டும். நரகத்தினுடைய மூச்சு காற்று கூட நம் மீது பட்டுவிடாமல் எப்படியாவது தடுமாறியாவது சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா இஸ்லாமியர்களிடத்திலும் இருக்கும். பள்ளிவாசலின் பக்கம் வராத ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா என்று கேட்கும் பொழுது அவனுடைய பதில் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்பதாகத்தான் இருக்கும். ஏன் என்று சொன்னால் சொர்க்கம் என்பது இறைவன் அந்த அளவிற்கு பிரம்மாண்டமானதாக படைத்திருக்கிறான். அதில் ஏராளமான இன்பங்களை வைத்திருக்கிறான். நரகத்தில் பல கொடுமையான தண்டனைகளையும் சித்திரவதைகளையும் வைத்திருக்கிறான். இப்படி இருக்கையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி ஏராளமான தகவல்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி ஒரு வரையறையை சொல்கிறார்கள். சொர்க்கம் எத்தகையது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார்கள்: ஆதத்துல் இபாதி ஸாலிஹீன், என்னுடைய நல்ல அடியார்களுக்காக நல்ல அமல்களை செய்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட இந்த உலகத்தில் இறைவன் காட்டி தந்த பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்த என்னுடைய நல்ல அடியார்களுக்காக நான் சொர்க்கத்தை தயாரித்துள்ளேன். அந்த சுவனம் எத்தகையது என்று சொன்னால் மாலா ஐனுன் ரஅத், இதுவரைக்கும் எந்த ஒரு கண்ணும் அந்த சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த ஒரு காதும் அந்த சொர்க்கத்தை பற்றிய தகவல்களை கேள்விப்பட்டது கிடையாது. வலா ஹத்தர அலா கல்பி பஷரின், எந்த ஒரு மனிதனின் கற்பனையில் கூட
சிந்தனையில் கூட எட்டிவிடாத அளவிற்கு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அளவிற்கு சொர்க்கம் என்பதை இறைவன் பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்தவுடனே ஒரு மாணவர் வந்து அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு அறிவிப்பு செய்வாராம். நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டீர்கள், இனிமேல் உங்களுக்கு மரணம் கிடையாது, இந்த உலகத்தில் என்றென்றும் உயிரோடு இருப்பீர்கள், இனிமேல் இந்த உலகத்தில் நீங்கள் இளமையோடு இருப்பீர்கள், முதுமை பருவம் உங்களை வந்தடையாது, இந்த உலகத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், நோய் நொடி உங்களை அண்டாது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இனிமேல் முழுக்க முழுக்க இறைவனுடைய அருளில் இருப்பீர்கள், இறைவனுடைய தண்டனைக்குரிய சோதனைகள் உங்களை தீண்டாது, இனிமேல் நீங்கள் இன்பமான ஒரு வாழ்க்கையை மட்டுமே வாழ்வீர்கள் என்று அறிவிப்பு செய்யப்படும். இத்தகைய வாய்ப்புகள் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இதில் பல விஷயங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாது. இந்த அனைத்து அம்சங்களையும் சொர்க்கத்தில் அனுபவிக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட சொர்க்கத்தில் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமை நாளில் எல்லா சொர்க்கவாசிகளும் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பிறகு இறைவன் ஒரு மனிதனுடைய வடிவில் மக்களுக்கு காட்சியளிப்பான். அப்படி காட்சியளித்ததற்கு பின்னால் அந்த மக்களிடம் இறைவன் கேட்பான், இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் உங்களுக்கு போதுமானதா, இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த சொர்க்கத்தில் கிடைத்து விடதா, இந்த ஆடம்பரம் உங்களுக்கு போதுமானதா என்று கேட்கும் பொழுது எந்த விஷயத்திலும் திருப்தி அடையாத மனிதன் எங்களுக்கு போதுமானது இறைவா, நீ எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிருக்கிற, எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கி இருக்கிறாய், இந்த அருள் எங்களுக்கு போதுமானது என்று மனிதன் திருப்தி அடைவான். அந்நேரத்தில் இறைவன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்நேரத்தில் என்ன நடக்கும் என்று, யக்ஷிஃபுல் ஹிஜாப், இறைவன் தனது திரையை அகற்றுவான். அப்பொழுது சொர்க்கவாசிகள் அனைவரும் இறைவனை தங்களுடைய இரு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை பெறுவார்கள். இரவு நேரத்தில் எப்படி நிலா பிரகாசமாக இருக்குமோ, நம்முடைய கண்களுக்கு தெளிவாக புலப்படுமோ, அதே போன்று இறைவனை மிக தெளிவாக பார்ப்பார்கள். அத்தகைய பாக்கியத்தை சொர்க்கவாசிகள் பெற்றுக்கொள்வார்கள் அந்நேரத்தில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல இன்பங்களால் சூழப்பட்டதுதான் சொர்க்கம் என்கின்ற ஒரு வாழ்க்கையை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். இத்தகைய சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்தில் சேகரித்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்த பல விஷயங்களுக்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வார்த்தெடுத்த நபி தோழர்கள் நபி தோழியராக இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு தங்களுடைய வாழ்க்கையில சுவனத்திற்குள் செல்வதற்காக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரே ஒரு நிகழ்வு இதற்கு போதுமானது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சில ஏழை நபி தோழர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வினுடைய தூதரே, ரஹப அஹ்லு துசூர் பில் உஜூர், செல்வந்தர்கள் இறைவனிடத்தில் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், கூலிகளை பெற்றுக்கொள்கிறார்கள், எங்களால் அந்த நிலையை அடைய முடியவில்லை. யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுகிற மாதிரியே அவங்களும் தொழுகிறாங்க, யசூமூன கமா நஸூமு, அவங்க நோன்பு வைக்கிற மாதிரியே நாங்களும் நோன்பு வைக்கிறோம், இருந்தாலும் யத்தஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான செல்வங்களை வைத்து போர் புரிகிறாங்க, ஹஜ்ஜு செய்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, இது போன்ற நன்மைகளை செய்து இறைவனிடத்தில் அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்கிறார்கள், எங்களால் அந்த மாதிரி பெற முடியவில்லை என்று நன்மையை அடைவதற்காக கஷ்டப்பட்டாங்க. வீட்டில் சாப்பாடு இல்லை, பொருளாதாரம் இல்லை, அதை நினைச்சு கவலைப்படலை. நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்வதற்கான நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லையே என்று கவலைப்பட்ட
மன்னிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர். அத்தகைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு நேரங்களில் அதிகமாக நின்று வணங்குவார்கள். அகல் போர் நடக்கும் பொழுது பசியோடு 2 கற்களை வயிற்றில் கட்டிக்கொண்டு என்ன பண்ணாங்க, போரில் பங்கு பெறுவதற்காக உழைத்தார்கள். இப்படி பல தருணங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நன்மைகளை அடைவதற்காக கடுமையான முயற்சிகளை வழங்கியிருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன, நமக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வார்த்தெடுத்த நபித்தோழர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைவதற்காக அதிகமான நன்மைகளை அதிகமான தியாகங்களை இந்த உலகத்தில் செய்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இத்தகைய தியாக மனப்பான்மையுடைய அதிகமான நன்மைகளை செய்தவர்களை பார்த்து இறைவன் திருமறையில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்குள் இலகுவான முறையில் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அப்படி போற போக்கில் நீங்க செஞ்சு வச்சிருக்கிற இந்த நன்மைகள்லாம் இருக்கிற இதெல்லாம் வச்சு நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? அது நடக்காத காரியம். நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும், சிரமங்களை சந்திக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் உங்களால் சுவனத்திற்குள் நுழைய முடியும் என்று அல்லாஹ் சொல்வதா அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வார்த்தெடுத்த நபித்தோழர்களுக்கே இந்த ஒரு நிலைமை என்று சொன்னால், அன்றாடம் ஏராளமான பாவங்களை மட்டுமே அதிகமாக செய்யக்கூடிய நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு முயற்சிக்கக்கூடியவர்களாக, அதை அடைவதற்காக நம்முடைய நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஐவேளை தொழுகை. இந்த ஐவேளை தொழுகையில் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் 800 கோடி சொச்ச மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சுமார் 200 கோடி மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அந்த 200 கோடி மக்கள்ல எத்தனை நபர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஐவேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுறாங்க? ஃபஜ்ருக்கு பார்த்தா பள்ளிவாசல்ல ஆட்களை காணோம், லுஹரசருக்கு பள்ளிவாசல்ல ஆட்களை காணோம், 1-2 நபர்கள் வருகிறார்கள். இதுதான் நாம் சொர்க்கத்திற்காக சேமிக்கக்கூடிய சேமிப்பா என்பதை நமக்குள்ளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகள், நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், இதுவெல்லாம் நாளை மறுமை நாளில் நாம் சொர்க்கத்திற்குள் செல்வதற்கு நுழைவதற்கு போதுமான நற்காரியங்களா என்பதை நமக்கு நாமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிவஸல்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு பிறகு சொல்றாங்க, ஒரு அடியான் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கான முயற்சியில ஈடுபடுவான். அந்த அளவிற்கு அதிகமான இன்பங்கள் இருக்கிறது. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்குள்ள போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நரகத்துக்குள்ள போயிட்டு வந்த பிறகு இதை ஒரு அடியான் பார்த்தான் என்று சொன்னால் இந்த உலகத்துல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, இந்த நரகத்திலிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனநிலை மாறிவிடும் என்று ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்போ இந்த தகவலிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடியது என்ன, நாம் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால், நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக இந்த உலகத்தில் பல கஷ்டங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் சகித்து கொண்டு நம்முடைய நேரங்களை செலவழித்து அதிகமான நன்மைகளை மட்டும் சேகரித்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் சுவனத்திற்குள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் பெறுவோம். இல்லை இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னால் இது போன்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது, நன்மைகள் செய்வதற்கு என்னுடைய நேரத்தை செலவழிக்க முடியாது, வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு என்னுடைய நேரத்தை ஒதுக்க முடியாது என்ற ஒரு மனநிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்தோம் என்று சொன்னால் இறைவன் அவர்களை குறித்து திருமறையிலே கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். யுபா அஃப்லஹுல் அதாபு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் சில அடியார்களுக்கு வேதனைகள் பன்மடங்காக பெருக்கப்படும், அவர்கள்
நரகத்தில் கடுமையான வேதனைகள் சந்திப்பார்கள். என்ன காரணம் தெரியுமா? இல்லாமன் தாப வ ஆமன வ அமில சாலிகன், யார் தங்களுடைய குற்றங்களை இறைவனிடத்தில் ஒத்துக்கொண்டு பாவம் மன்னிப்பு தேடாமல், இறைவனை சரியான முறையில் நம்பிக்கை கொள்ளாமல், நல்ல அமல்களை செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்குத்தான் இந்த தண்டனைகள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ நரகத்தினுடைய தண்டனைகள் என்று சொன்னால் நாம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் சக மனிதர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய சிறை வாழ்க்கையை போன்று இறைவனுடைய தண்டனைகள் இருக்காது. இறைவனுடைய நரக வேதனை என்பது மிகவும் கொடூரமானதாக, சித்திரவதைக்கு உள்ளாக்கக்கூடியதாக, மனித உடல்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அடியார்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகளில் மிகவும் சிறிய தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை அழைத்து நரகத்தினுடைய கங்குகளிலிருந்து ஒரு கங்கு எடுக்கப்பட்டு அந்த மனிதனுடைய உள்ளங்காலில் சூடு வைக்கப்படும். அப்படி சூடு வைக்கும் பொழுது யஹ்தி மின்ஹா திமாகுஹு, அவனுடைய மண்டையில் இருக்கக்கூடிய மூளை அப்படி உருகி வந்துவிடும். இதுதான் நரகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் மிகவும் சிறிய தண்டனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது போன்ற தண்டனைகளை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியுமா? மே மாதத்தில் அடிக்கக்கூடிய வெப்பத்தை, சூரியனுடைய வெப்பத்தின் தாக்கத்தையே தாங்கிக் கொள்ளாமல் அதற்கான மாற்று வழிகளை யோசிக்கிறோம். சுற்றுலாக்கு போகிறோம், வீட்டில் ஏசி மாட்டிக்கொள்கிறோம், ஏர் கூலர் வாங்கி மாட்டிக்கிறோம், வெளியே போறதுக்கு யோசிக்கிறோம். வெளியே போனா ரொம்ப சூடா இருக்கும், வேர்க்கும் சொல்லி அதற்காக பல பாதுகாப்புகளை நாம் தேடிக்கொள்கிறோம். இப்படி நாம் தேடிக்கொள்ளும் பொழுது நாளை மறுமை நாளில் இது போன்ற கடுமையான தண்டனைகள் இருக்கும் பொழுது அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது சொன்னது நரகத்தில் இருக்கக்கூடிய கடைசி தண்டனை. இன்னும் ஏராளமான தண்டனைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்கிறார்கள். சஹாபாக்களே, லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமோன், அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய, அவர்கள் சொல்படி நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் நரகத்தில் ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளி விஷம் இந்த உலகத்தில் விழுந்து விட்டது என்று சொன்னால் அஃப்ஸதத் துன்யா, இந்த உலகம் முழுவதும் நாசமாகிவிடும், அழிந்து போகிவிடும். அந்த அளவிற்கு அதனுடைய விஷத்தினுடைய கடுமை என்பது மோசமானதாக, அபரிவிதமானதாக இருக்கும். இதுதான் நாளை மறுமை நாளில் நரகவாசிகளுடைய உணவுகளில் ஒன்றாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இது போன்ற தண்டனைகளை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு முறை நாம் நரகத்திற்குள் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நரகத்தில் வாழவும் முடியாமல், சாகவும் முடியாமல், சித்திரவதைக்கு உள்ளாக்கக்கூடிய பல கொடுமைகளை சகிக்க வேண்டிய ஒரு நிலைதான் அந்த நரகத்தில் ஏற்படும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம், 20 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம், 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம். நாம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தாலும் நம்முடைய மரணம் என்பது எப்போது வேண்டுமானும் வரலாம். 1 மணி நேரத்தில் வரலாம், நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கு வரலாம், 1 வருடத்திற்கு பிறகு வரலாம், அடுத்த நிமிடம் கூட வரலாம். நம்முடைய மரணம் என்பது எப்போது என்பது நமக்கு தெரியாது. ஒரு முறை நம்முடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டது என்று சொன்னால் நாம் இறைவனிடத்தில் எவ்வளவுதான் புலம்புனாலும், எவ்வளவுதான் கெஞ்சினாலும் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு
வாய்ப்பை இறைவன் தரமாட்டான். மனிதன் புலம்புவானான், இறைவா என்னை இந்த உலகத்தில் அனுப்பிவிடு, நான் தர்மம் செய்கிறேன், நான் தர்மம் செய்து நல்லோர்களிலிருந்து அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய மனோ இச்சையை பின்பற்றாத சிறந்த மனிதனாக மாறிவிடுகிறேன். என்னை மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு தா இறைவா என்று மனிதன் எவ்வளவுதான் புலம்புனாலும் இறைவன் மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பினை மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டான். ஒரு முறை நம்முடைய உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் மீண்டும் நன்மைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. எனவே எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு வாழ்வதற்கான கொடுத்திருக்கக்கூடிய இந்த கால அவகாசத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை சேகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏராளமான துன்பங்கள் துயரங்கள் வரத்தான் செய்யும். நாம் நன்மைகளை செய்வதற்கு எண்ணம் வைத்தாலும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுதும் ஏராளமான துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், துக்கங்கள் வரும். அதையெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜுனுல் முஃமினீன், இந்த உலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்றுதான் இருக்கும். அவர்கள் நினைத்ததை செய்ய முடியாது, அவங்க விரும்பியதை இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு வழிப்போக்கனை போன்றோ ஒரு அந்நியனை போன்றோ தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு பயணியாக நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த ஊரில் எப்படி நம்முடைய தேவைகள் முடிந்தவுடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோமோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இறைவன் ஒரு சோதனைக்காக அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் நல்ல முறையில் வாழ்கிறாங்களா, நன்மைகளை செய்கிறாங்க, சொர்க்கத்திற்கான தயாரிப்புகளை செய்கிறாங்களா, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்களா என்பதை சோதிப்பதற்காக ஒரு பயணமாக இறைவன் மனிதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அப்படி அனுப்பியிருக்கையில் இந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அல்லாஹுனுடைய தூதரவர்கள் வழிகாட்டி தந்த அடிப்படையில் ஏராளமான நன்மைகளை சேகரித்து வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் விட்டு நாம் பிரிந்ததற்கு பின்னால் மறுமை நாளில் சுவனத்திற்குள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் பெறுவோம் என்று சில தகவல்களை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி மக்களுக்கு ஒரு அறிவுரையை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன துன்யா ல ஹல்வத்துன் வ ஹுதிரத்துன், இந்த உலக வாழ்க்கை என்பது பார்ப்பதற்கு இனிமையானதாக இருக்கும், பசுமையானதாக இருக்கும். அப்படிதானே? இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இது நல்லா இருக்குதே, இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்தில் தோணும். தொழுகையினுடைய நேரம் வருது, எதற்காக தொழுதுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம இது பண்ணால் நல்லா இருக்குமே, நம்ம சம்பாதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி
நம்முடைய உள்ளத்தில் தோணும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகம் என்பது பார்ப்பதற்கு மிகவும் நன்றானதாக இருக்கும், இனிமையானதாக இருக்கும், பசுமையானதாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களை இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான காரணம் அவர்கள் இந்த உலகத்தில் பிரதிநிதிகளாக எப்படி செயல்படுகிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி தந்த அடிப்படையில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, அதே போன்று அதிகமான நற்காரியங்களை செய்து, தங்களுடைய குடும்பங்களை நல்ல முறையில் பாதுகாத்து, சமூகத்தை நேர்வழியில் செலுத்தி நல்ல முறையில் செயல்படுகிறார்களா என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை இறைவன் அமைத்திருக்கிறான் என்பது தெரிய வருகிறது. அப்போ இத்தகைய ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இது ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதை நாம் சகித்து கொண்டு இந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சில இஸ்லாமியர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் சொன்னால், நான் இறைவனுக்கு இணை கற்பிக்கவில்லை, தர்காக்கு போல, சிறுக்கு வைக்கல, அவுளியாட்ட போல, அதனால இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தந்துடுவான், நான் தான் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விஷயத்துல துல்லியமா நம்பிக்கை கொண்டுட்டேன்ல, அதனால இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தந்து விடுவான் என்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு சில இஸ்லாமியர்களிடத்தில் இருக்குது. அவர்கள் எல்லாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருமறைகளை சொல்லி காட்டுகிறான், وَمَنْ يَعْمَلْ خَيْرًا مِنْ ذَكَرٍ وَأُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ. ஆண்களாக இருந்தாலோ பெண்களாக இருந்தாலோ இறைவனை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டு யார் நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்கிறார்களோ, நல்லறங்களை சேகரித்து வைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள்தான் நாளை மறுமை நாளில் வெற்றி பெறுவார்கள், அவர்கள்தான் சுவனத்திற்கு உரியவர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் எப்படி இறைவனை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டு வைத்திருக்கிறோமோ அதே போன்று அதிகமான நன்மைகளை சேகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நன்மையான காரியங்களை செய்வது என்பது மிகவும் இலகுவானது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு நன்மை இருக்கிறது. எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதற்கு இறைவன் தர்மத்தினுடைய நன்மையை கொடுக்கிறான். எனவே சிறிய அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையான காரியங்களை அலட்சியப்படுத்தி விடாமல் அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். ஒரு முக்கிய அறிவிப்பு, நம்ம மேலப்பாளையத்தில் உள்ள மதீனா நகர் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக இடம் வாங்க இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன், யார் இறைவனுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக உதவி செய்கிறாரோ அவருக்காக இறைவன் சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு நன்மையை பெறுவதற்காக அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.